ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் டெக்னிக்கல் மேன் பவரில் யாரெல்லாம் ஃபைனல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருந்தீங்களோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலையில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்களோ நீங்கள் கட்டாயம் ஒரு டைம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னும் சில எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், மசால்ச்சி, இந்தமாரி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே நம்ம இதேமாரி உங்களை கைட் பண்ணுவோம். அதுக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் டாக்குமெண்ட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்க்ரூட்னி அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட். இதை சும்மா டாக்குமெண்ட்டை மட்டுமே பார்க்க மாட்டாங்க, டெஃபினட்டாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கட்டாயம் நம்பலாம். அது பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் இந்த ஜாப்க்காக அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட பர்சனலாகவே கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதிலே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வேலிட் ஃபார் ஹவு many இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாகவே 1 year அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு வெயிட் லிஸ்ட்டுக்கு அவங்க போடவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்டர் இருக்குது. அதில் நான் ஒன்று எடுத்திருக்கேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஏன்னா இது ரெலவெண்ட்டாக இருக்கும் இந்த டெக்னிக்கல் மேன் பவருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே போட்டிருக்காங்க, திஸ் வெயிட் லிஸ்ட் இஸ் வேலிட் ஃபார் பீரியட் ஆஃப் 1 year ஃப்ரம் த டுடே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுலேருந்து இந்த வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 1 year வரையும் ட்ரஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த செலக்டட் கேண்டிடேட் யாராவது வெளியில் போயிட்டாங்களோ, ரிசைன் பண்ணிட்டாங்களோ உங்களுக்கு வேலைகள் உண்டு. எப்போனா இந்த 1 yearக்குள்ளே இந்த மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த மாதிரி போடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 1 year வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின் என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, வேலையில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தால் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் எந்தெந்த கேசஸ்லாம் அவங்க ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம், எந்தெந்த கேசஸ்லாம் அவங்க ரிசைன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, இன்கரெக்ட் ஆர் இன்எலிஜிபிலிட்டி பீயிங் டிடெக்டட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் அட் எனி ஸ்டேஜ். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ஃபேக்காக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை டெர்மினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேசஸில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் ஆஃபர் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுடன்ட் ஹேவ் பீன் டிபார்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைடு பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் எனி அதர் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. அதாவது நீங்கள் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை பார்த்து உங்களை டிபார்டோ டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை பேக்ரவுண்ட் செக்கில் கண்டுபிடிப்பாங்க. அந்த டயத்தில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்களை கேன்சல் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க. அடுத்து, நாட் அ டிஸ்மிஸ்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு இன்எலிஜிபிலிட்டி, உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்து, இதுதான் மிக மிக முக்கியமானது. இதை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும். அதாவது யாரெல்லாம் வேலைக்கு சேர போகிறீங்களோ உங்களுக்கு உண்டான பாயிண்ட் இது. நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 months அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த எழுதுகிற கேசஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 3 மாதம் ஆகும். ஏன்னா உங்ககிட்ட NOC இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏகப்பட்ட போஸ்டிங் போயிட்டுருக்குது. அதாவது OA, எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் பின்னா மசால்ச்சி, வாட்ச்மேன், இந்த மாதிரி ஏகப்பட்டது போயிட்டுருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க 3 மாதம் வரை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஜாயினிங் டேட்டு இமீடியட்டாக கொடுத்தாங்கன்னா உங்களால் அதில் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கன்சர்ன் டெஃபினட்டாக இருக்குது இந்த ஜாப்பை பொறுத்தளவு. மிக முக்கியமானது என்னென்னா லீவ் கன்சர்ன். இந்த லீவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 10 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க பெர் இயருக்கு. அதுக்கப்புறம் இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரைடே அண்ட் மண்டே டெஃபினட்டாக லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தி கேண்டிடேட் இஸ் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரியே போட்டிருக்கிறாங்க. ஸோ இது சில பேருக்கு கன்சர்னாக இருக்கலாம். ஸோ இதை திங்க் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ சாண்ட்விச் லீவ் டு பி அவைல்டு பை தி கேண்டிடேட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது, வெள்ளிக்கிழமை ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது. ஸோ வியாழக்கிழமை நீங்கள் லீவ் எடுக்கலாமான்னா நீங்கள் லீவ் எடுக்க முடியாது. அதுதான் வந்து இதோட மீனிங். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூ மே அட்டெண்ட் அனதர் இ சேவா கேந்திராயா இன் அடிஷன் டு ஹிஸ் ஆர் ஹர் அலாட்டட் இ சேவா கேந்திராயா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இ சேவாவில் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆள் பற்றாக்குறையிலோ இல்லை ஆள் லீவ் போட்டவங்களோ நீங்கள் வந்து இன்னும் சில இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் சில பேருக்கு கன்சர்னாக இருக்கலாம். பட் இது சும்மா ஒரு ஃபேக்டராக நான் டிசைட் பண்ணிருக்கேன். அடுத்து ஜாப் நேச்சர் உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஜாப்பாக கிடையாது, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ பெர்மனெண்ட் ஆக்குவாங்களான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டு மே நாட் பி பெர்மனெண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, ஷெல் நாட் பி பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் மே நாட் பி தேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல் நாட் பி அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கலாம். ஸோ இந்தமாரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபேக்டரை டிசைட் பண்ணி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ரெஸ்பெக்டிவான டிஸ்ட்ரிக்டில் கட்டாயம் வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்களோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்திருக்கோம் மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சொன்னது இன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற மெட்ரா சைக்கோட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ்ட் அட்டெண்டர், எக்ஸாமினர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், இந்தமாரி இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் கொடுப்போம். நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்தமாரி உங்களை 100% நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.